மக்களினுடைய மனதை கவர்ந்த மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ சரிகமபா. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வன் அவர்கள் கலந்துட்டு பாடல்களை பாடி வந்துட்டுருக்காரு. கடந்த வாரம் டெடிகேஷன் அப்படின்ற ஒரு ரவுண்டு வந்தப்போ அவருடைய அப்பாவை பற்றி சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருந்தது எல்லோருக்குமே உருக்கமாக இருந்தது. அப்பாவால் சரியாக வேலைக்கு போக முடியல, நான் தான் போகிறேன், அதுவும் பைக் மெக்கானிக். அதனால் என்னுடைய அப்பாவிற்கு மருந்துகள் கூட வாங்க முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். இதை என்ன பண்ணியிருக்காங்க தேவயானி அவர்கள் அப்படின்னா கேட்டுட்டு, அடுத்து நிகழ்ச்சி முடிஞ்சதுமே அவரை கூப்பிட்டு தனியாக பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கே அடுத்து நேராக போய் அவருக்கு தேவையானதையும் அவங்களுடைய அப்பாவுக்கு தேவையானதையும் 6 மாதத்துக்கு தேவையான மருத்துவ சம்மந்தப்பட்ட பொருள்களையும் வாங்கிட்டு போயிருக்காங்களாம். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுதும் ரொம்பவே உருக்கமாக, இதெல்லாம் வேணாம் மேடம், நான் சும்மா என்னுடைய அப்பாவிற்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், டெடிகேஷன் ரவுண்டில் என்ன காரணன்றதை தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேவயானி அவர்களோ, நான் உன் அக்கா மாதிரி, நிச்சயமாக இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவாய்ட் பண்ணாமல் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால் இப்போது செந்தமிழ் செல்வன் அவர்களுடைய வீட்டுக்கு தேவயானி அவர்கள் போயிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். என்னென்னா, இளைய தளபதி விஜய் அவர்களை வைத்து படம் படலான்னு. இப்போ அவர் முக்கியமான வேலையில் இருக்கிறதுனால மாஸ்டர் 2 லியோ 2லாம் எடுக்க முடியாது. எல்சிஎம்மில் கூட அந்த 2 படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2வை கொண்டு வரல. ஏன்னா அந்தளவுக்கு அதில் விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் லியோ 2வையும் அதையும் தாண்டி மாஸ்டர் 2வையும் நான் எடுப்பேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். ஏன்னா மாஸ்டர் 2வில் விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் ஒரு சூப்பர் டூப்பான கதாபாத்திரமாக அமைஞ்சிருந்தது. அந்தளவுக்கு ரொம்பவே ஹிட்டு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி எப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும், எப்படியெல்லாம் அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் இருந்துச்சு. அதையும் தாண்டி இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னாலே அவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருப்பாங்க. இந்த சூழலில் இவர் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமாக வேறு எந்த படத்தையும் நடிக்க போகிறதுல ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ பார்ட் 2 படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லோருமே மிகப்பெரிய அளவில் ஆர்வத்தோட அந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா விஜய் அவர்கள் அதான் தான் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படமாக இருக்கலாம்னு சொல்லியிருந்ததுனால நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்ட் 2 திரைப்படங்கள் வரப்போகுதா இல்லையான்றதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.